ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வந்து பீர்க்கங்காய் கூட்டு பண்ண போகிறேங்க. அதுக்கு வந்து ஒரு 3 வெங்காயம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு வந்து ஒரு 1 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பீர்க்கங்காய் வந்து தோல் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து இட்லி குக்கரில் ஸ்டீம் பண்ண வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறமா கடாய் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு சீரகம் தாளிச்சிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ண தக்காளி போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க. ஒரு 1 மினிட் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ண வச்ச பீர்க்கங்காய் போடு. பீர்க்கங்காய் கட் பண்ணும்போது கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணுங்கள். சில காய் வந்து கசப்பு இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம்ல கடல் போட 1/2 டம்ளர் தண்ணி விட்டுட்டு லிட் போட்டு வேக வைக்கலாங்க. அதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணணும். 1 ஸ்பூன் அரிசி, 1/2 ஸ்பூன் வந்து தனியா, 1/4 ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இடிக்கணுங்க. இடித்து நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக ஒரு 4-5 பல் பூண்டு போட்டு நல்லா தட்டி வச்சுக்கோங்க. இந்த பவுடர் போட்டதுனால கிரேவி வந்து திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம பவுலுக்கு மாற்றிடலாங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.